ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது, ஏன் அனைவரும் வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து வழிபட மறுக்க காரணம் என்ன, வழிபட்டால் என்ன சிறப்பு உண்டு என்பதை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இறை பக்தியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சிவலிங்க திருமேனியை நமது வீட்டில் வைத்து வழிபடுவது கண்டிப்பாக பெரிய உயர்வை தரும். எல்லாருமே சிவலிங்கத்தை வைக்கிறதுக்கே பயப்படுறாங்க. சிவன் அடியார்களே 100%, ஒரு 50% மட்டும்தான் தினமும் சிவ வழிபாடு இருக்கிறவங்க. மற்ற 50% சிவன் அடியார்களே கிடையாது. சிவலிங்க வழிபாடு கால காலமாக நாம் வழிபடக்கூடிய பெரிய பொக்கிஷம். தேவர்களும் முனிவர்களும் அசுரர்களும் எல்லாரும் வழிபடக்கூடிய அந்த சிவலிங்கத்தை கை கால் நல்லா வச்சுட்டு நாம் அந்த தினமும் ஒரு பூ வச்சு, ஒரு சின்னதாக ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு பூவை வைக்க முடியல. நாம் பிறந்ததற்கு பயனே அதுதான். அதற்கு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஒதுக்க முடியலை. எல்லாருக்கும் பயம், சிவலிங்கம் வைக்கக்கூடாது, அசைவம் நம்ம வீட்டில் செய்கிறோம், சுத்த பத்தமாக இருக்கணும், அப்போ சிவலிங்கம் வைக்கக்கூடாது. தீட்டெல்லாம் பார்ப்பாங்க, சிவலிங்கம் இருக்குது, ஐயோ இதெல்லாம் செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு சந்தேகம். இறைவன் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. மாணிக்கவாசகர் பாடல். எல்லாமே இறைவன் தான். வானாகவும் இருக்கிறாரு, பூமியாகவும் இருக்கின்றாரு, காற்றாகவும் இருக்கின்றாரு, அனைத்துமே இறைவன் தானே. அப்ப சிவலிங்க திருமேனி மட்டும்தான் இறைவனா? எல்லாமாகவும் இருக்கின்றார் இறைவன். எல்லாமாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறாரே, அப்படி தீட்டுன்றீங்களே. தீட்டுன்னு சொல்லக்கூடிய ஆளுக்குள்ளவே காற்றா இறைவன் இருக்கின்றாரே, அது எப்படி தீட்டு? சுத்தமானது உள்ளம்தான், புறத்தில் அல்ல. வேற்று விகார விட குடம்பின் உள்கிடப்ப. நாத்தடிக்கக்கூடிய உள்ளம், உள்ள என்ன இருக்கு? குடலு சாப்பிட்டதான் நாற்றம் வீசுது, அதுக்குள்ளதான் இறைவன் இருக்கின்றாரு. அந்த நாற்றத்துக்குள்ளதான் இறைவன் இருக்கின்றாரு. அப்போ மற்ற நாற்றம் இருக்கின்றது, இது சரியில்லாத இடம், இந்த இடத்துல பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இருக்கின்றது, எந்த இடத்துல இறைவன் இல்லை, எல்லாமாகவும் இறைவன் இருக்கின்றான். அப்போ நம்மளுக்கு எங்க தீட்டுன்றது என்ன இருக்குது? தீட்டு எல்லாமே இறைவன் ஆச்சே. ஏன்னா நீங்க எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய ஆள் தானே. எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான்றது எல்லா பக்தர்களும் ஏத்துக்குறீங்க. ஆனா ஒரு திருமேனியை வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு மட்டுமே மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஆஹா, வீட்டில் வைக்கக்கூடாது, சிவபெருமானை வச்சா சுத்தமா இருக்கணும். அவர் சுத்தத்துல மட்டும்தான் இருக்கிறாரா? இன்பம் துன்பம் சுத்தம் அசுத்தம் அனைத்துமே நிறைந்தவர் இறைவன். ஆனா அவர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட பெரும் கருணை கடல். அவர் எல்லாமாகவும் இருக்கின்றார், எல்லாம் கடந்ததாகவும் இருக்கின்றார். அப்படியாப்பட்ட இறைவனை நாம ஏதாவது ஒரு சாக்கு பேச்சுகளையும் வழி வழியாக செவி செய்திகளை கேட்டும் திருமேனியை வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு இதற்கு அப்புறமும் நாம் இதை தவிர்த்துனே வந்தோமோ இந்த பிறவிக்கு பயனே அற்றது தான்.
ஏன்னா திருமேனி வச்சு தினமும் ஒரு அபிஷேகம் பண்ணலாம். தினமும் தண்ணியால் கூட அபிஷேகம் தினமும் பண்ணலாம். இருக்கப்பட்டவங்க பால் தினமும் பண்ணலாம். உங்களால் முடிந்தது தினமும் அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் ஒரு நாள் விடாமல் பண்ணணும் அபிஷேகம். ஒரு நாள் கூட விடக்கூடாது, தினமும் பண்ணணும். அதுதான் பேரானந்தம் நமக்கு. அந்த சிவ பூஜை செய்ய செய்ய என்ன நடக்கும்? அவருக்கு என்ன எக்ஸ்ட்ரா சக்தி, சிவபெருமான எக்ஸ்ட்ரா சக்தி வர போதா? கிடையாது. அவருக்கு நம்மளால எதையுமே செய்ய முடியாது. அவருக்கு அபிஷேகம் பண்ண பண்ண அவர் மேல நீங்க அன்பு வைக்க வைக்க என்ன ஆகும்னா, உன்னுடைய உள்ளம் எல்லாம் சுத்தமடைய போகுது. அவர் மேல நீ தண்ணி ஊத்த ஊத்த உன்னுடைய உள்ள இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் நீ தண்ணி ஊற்றி சுத்தம் பத்துற. அவ்வளோதான் விஷயம். தினமும் நெய்வேத்தியம் வைக்க போற சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி சின்ன ஒரு கற்கண்டோ ஒரு திராட்சையோ வைத்து ஒரு ஆர்த்தி காமிச்சா முடிஞ்சு போச்சு. 10 நிமிடம் கூட செய்யலாம். ஆனால் அன்பா செய்யணும். அந்த சிவ பூஜையை தொடர்ச்சியா செய்ய செய்ய நம்ம வீட்டிலே அசைவம் செய்தாலுமே அவங்களுடைய மனதை எல்லாம் மாற்றக்கூடிய சக்தி இறைவனுக்கு உண்டு. இறைவன் மாற்ற போறாரு. அப்படி அசைவம் சாப்பிட்றவங்களா இந்த சிவபெருமான் வழிபாடுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னா இன்னைக்கு கண்டிகை யாருமே கட்ட மாட்டாங்களே. இப்ப இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா அசைவம் சாப்பிட்றவங்க கண்டிகை கட்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதை கட்டிய ஒரு சில ஆண்டுகளே மாறிடுறாங்க. அப்போ நான் சுத்தமா இருக்கணும், அதனால கண்டிகையே கட்டக்கூடாது, நம்ம எப்போ அசைவம் வருமோ அப்போ கட்டலாம் அப்படின்னு காலகாலமாக தள்ளிட்டே போவோம். சாகிற வரைக்கும் அப்படியே தான் போய் சேருவாங்க. ஆனால் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னு கட்டணவன் கொஞ்ச காலத்தில் அதையே விடக்கூடிய மன திடத்தை குத்துறாரு இறைவன். அதை மேலே ஒரு கொமட்டக்கூடிய தன்மையை தராரு. உண்மையான ஒரு தெளிவை தராரு. தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன்னுடைய உடம்பு நல்லா இருக்கணும்ட்டு அடுத்த உயிரை சதையை கிழிச்சி ரத்தம் ஒழுவ ஒழுவ கருணையே இல்லாத உள்ளமா நின்று அதை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை எங்கடா ஆளப்போது அருள். ஆனா அருள் ஆளும். எப்ப ஆளும்? சிறிதளவாது பக்தி நீ வைக்க 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 இந்த மாரி கொடுமையான உள்ளம் கொண்ட மனதையெல்லாம் தூய்மைப்படுத்தி கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய உள்ளமாக கண்டிப்பாக இறைவன் மாற்றுவார். அதனால நாம கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு சின்ன சிவ லிங்கத்தை வாங்கி தினமும் அபிஷேகம் செய்யணும். கண்டிப்பாக செய்யணும். உங்களுக்கு இப்போ இல்லை அன்பு உண்மையாக உள்ளத்த அளவுக்கு நான் நினைத்து தாங்க அபிஷேகம் பண்ணணும்னா கண்டிப்பாக அதெல்லாம் வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகுமோ நமக்கெல்லாம். எனக்கு வரல, உங்களுக்கு வரலாம். ஆனால் உண்மையான பேரன்பா வைத்து தான் நான் அபிஷேகத்துக்கெல்லாம் பண்ணணும், உண்மையான அகத்தளவில் எனக்கு வந்தாதான் நான் பண்ணணும் அப்படின்னா காலங்கள் தாமதமாயினே போகும். நீங்க உங்களுக்கு அன்பு இருக்குதோ இல்லையோ, ஆனால் திருமேனியை வைத்து தினமும் அது ஒரு கடமை போல செய்யுங்க. செய்ய செய்யவே கண்டிப்பாக அந்த அன்புன்றதை இறைவன் தான் தருவார். சிவத்தின் மீது அன்பு வர காரணமே அவருடைய அருள் இருந்தால் தான் அவர் மேலே உனக்கு அன்பு வரப்போகுது. அப்போ அதை தரக்கூடியவரே அவரு தான். அவர் மேலே எனக்கு உண்மையான உள்ளத்தளவில் தூய்மையான அன்பு வரும்பொழுது தானே அவருக்கு பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைத்தா கண்டிப்பாக காலமானது நம்மை கடந்து சென்று கொண்டே இருக்கும். நாம முயற்சி செய்யணும். முயற்சி செய்தால் மட்டும் போதும். செயல் அனைத்தும் அந்த சிவமே வந்து செய்து விடுவான். இந்த காணொளியில் முக்கிய கருத்து என்றால் கண்டிப்பாக அனைவரும் வீட்டில் ஒரு சிவலிங்கத்தை வைத்து தினமும் காலையில் எழுந்து 6 மணிக்குள்ள தினமும் அபிஷேகம் பண்ணணும். பிரதோஷ காலங்களில் சந்தோஷமாக நம்ம வீட்டில் அபிஷேகம் செய்யலாம். தேய்பிறை அஷ்டமி வருது, அமாவாசை வருது, பௌர்ணமி வருது, இதுமாரி சிறப்பு நாட்கள் எல்லாம் ஒரு 4-5 அபிஷேகம் எக்ஸ்ட்ரா உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். மற்ற நாளில் வெறும் தண்ணியோட ஊற்றலாம். இல்லை எனக்கு அதில் விருப்பம் அதிகமாக இருக்குது, நான் 4-5 அபிஷேகம் செய்யணும் விருப்பப்படுறவங்க தினமும் செய்யலாம். அப்படி சிலருக்கு வந்து விருப்பம் இல்லாதவங்க தினமும் ஒரு தண்ணி ஊற்றினா போதும், எனக்கு நேரம் கிடைக்கணும், ஒரு தண்ணியாவது ஊற்றணும். ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு சின்ன சந்தனமோ ஒரு திருநீரோ வைத்து ஒரு பூவை வைத்து ஒரு 2 கற்கண்டை வச்சு ஒரு ஆர்த்தி காட்ட போகிறீங்க. 10 நிமிடம் வேலை. இதை உங்களுடைய ஆன்மாக்காக நீங்கள் இன்று 10 நிமிடம் செய்வீங்க. அது என்ன ஆகும்னா உங்கள் உள்ளத்தில் பெரிய அளவுக்கு பெரிய மாற்றத்தை தரும். நீங்கள் செய்து கொண்டே வர வர கண்டிப்பாக உள்ளமானது தூய்மையாக மாறும். உன்னத உயர்வான வாழ்வு இறைவனே அமைத்து தருவார். கர்ம வினைகளை எல்லாம் கண்டிப்பாக இந்த பிறவியிலேயே அனுபவிக்கக்கூடிய
செயல்களை கண்டிப்பாக நடைமுறை செயல்படுத்துவார் இறைவன். அதனால் நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்பவர்கள் மற்றும் இந்த மனித பிறவியை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பவர்கள் கண்டிப்பாக சிவலிங்கத்தை வைத்து தினமும் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பாகும். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.